கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போன வாரமே எல்லாருடைய முகத்தையும் பார்த்தேன். மீண்டும் ஒரு வாரத்துக்கு பிறகு உங்கள் எல்லாருடைய முகத்தை பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நல்ல கால சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்தார். அதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நல்ல ஒரு மழையை கிளைமேட்டை ஒரு ஏசி மாரி நல்ல ஒரு கால சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். போன வாரமே நான் சாட்சி சொல்லிட்டேன். அதனால் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பைபிள் கொண்டு வந்த எல்லாரும் பைபிளை எடுத்து உங்கள் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஒருவேளை குறிப்பெடுக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உயிருள்ள வரை. இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு உயிருள்ள வரை. உயிருள்ள வரை நம்ம என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நமக்கு நேரம் இருக்கிற வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக உபாகமம் 16, பழைய ஏற்பாட்டில் உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நினைக்கும்படி. அந்த முதல் பகுதியை மட்டும் மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நினைக்கும்படி. போதும் சிஸ்டர், நல்லா கவனிங்க. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்க எங்கே ஃபஸ்ட்டு இருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க. அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை, எகிப்தில் இருந்ததை நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நினைக்கணும்னு சொன்னார். ஏங்க அப்படி சொன்னார்? அதே உபாகமம் 26ஆம் அதிகாரம் 6-9 அவங்க என்னென்னலாம் அந்த எகிப்தில் பட்டாங்கன்னு சொல்லி அந்த 3-4 வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. உபாகமம் 26 6-9. எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து, நல்லா கவனிக்கிறீங்களா, எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். போதும். சகோதரி வாசித்த அந்த 3 வசனத்தில் பார்த்தோம். சுருக்கமாக அவங்களுடைய காரியத்தை ஒரு 3-4 வசனத்தில் நம்ம படிச்சிட்டோம். ஆனால் 6ஆவது வசனம் பாருங்கள். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி 400 வருஷம், ஏறக்குறைய விடுதலையாக 430 வருஷம் டோட்டலாக. ஃபஸ்ட்டு ஆபிரகாமுக்கு சொல்லும்போது 400 வருஷம்னு சொன்னார். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா 430 வருஷம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவங்கெல்லாம் யாக்கோப்புடைய கற்ப பிறப்புகள் பிள்ளை 70 பேராக போனாங்க. யோசேப்பு அங்கே இருந்தார். பஞ்சத்தின் நிமித்தம் போனாங்க. அப்புறம் திரளான புருஷர்களை லட்சக்கணக்காய் பேராக மாறினாங்க. ஆனால் மாறினாலும் அவங்களை எல்லாரையும் பார்வோன் அரசன் ஒடுக்கினான். 2வது சிறுமைப்படுத்தினான். 6வது வசனம் பாருங்க. கடினமான வேலையை சுமத்தினான். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பிதாவை நோக்கி கர்த்தரை நோக்கி அவங்க என்ன செய்கிறாங்க? கூப்பிடுறாங்க. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, எங்களுடைய ஒடுக்கத்தை பாரும், எங்கள் சிறுமையை பாரும், எங்கள் கடினமான வேலை. அந்த வேலைன்னா செங்கல் எடுக்கிற வேலை,
கூலி கூட கொடுக்கல, சரியான கூலி இல்லை. அந்த செங்கல் சுமத்துறது, அந்த வைக்கோல் இதெல்லாம் கொடுக்கணும், அந்த வைக்கோல் சரியாக என்ன செய்யலை, அங்கே கொடுக்கல. இன்னும் சொன்னால் பயங்கரமான சிறுமை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நோக்கி கத்தரை நோக்கி கூப்பிட்டோம். 7வது வசனம் பாருங்க, எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சிறுமையை பார்க்கிறவர், நம்முடைய வருத்தத்தை பார்க்கிறவர், நம்முடைய ஒடுக்கத்தை பார்க்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய 3 காரியத்தை பார்த்தா, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும், ஆண்டவருடைய அந்த மைட்டி ஹேண்ட், அப்படியே பலத்த கரம், அந்த பலத்த மகா பயங்கரங்களினாலும், 8வது வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாரு, புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்த. 9வது வசனம், பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்போ நான் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிட்டேன். ஆனால் இந்த சம்பவம் கிட்டத்தட்ட பார்க்கும்போது அவங்க 40 வருஷ அனுபவங்கள். எகிப்திலேயே ஏற்கனவே சிறுமைப்பட்டாங்க, கடினமான வேலை, ஜீவனே கசப்பாக இருந்தது, பெருமூச்சு விட்டார்கள். கர்த்தர் அதெல்லாம் பார்த்து ஊழியக்காரர் எழுப்பினார், மோசையை எழுப்பினார், ஆரோனை எழுப்பினார். அவங்களை கொண்டு வந்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து 10 வாதைகள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம், அவங்களுக்கு 10 வாதை. அந்த 10 வாதை கடைசி எகிப்தினுடைய தலைச்சன் பிள்ளைகள் எல்லார் வீட்டிலையும் சாவு. அதுக்கப்புறம் தான் பார்வோன், நீங்கள் போங்க கர்த்தரை ஆராதிக்க போங்கன்னு விடுறத பார்க்குறோம். ஆண்டவருடைய பலத்த கரம் அங்கே செயல்பட்டதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை மோசை எடுத்துட்டு வரும்போது செங்கடல் அப்படியே கடல் சீறி கொண்டு இருக்கிறது. இந்த பக்கம் பெரிய மலை, இந்த பக்கமும் பெரிய மலை, பின்னாடி பார்வோன் அரசன் துரத்திட்டு வாரான், முன்னாடி அப்படியே கடல் சீறி கொண்டு இருக்கிறது. கடலையே நம்முடைய ஆண்டவர் அந்த கோலை நீட்டுன்னு தான் மோசையுடைய வேலை. அந்த பலத்த கை, அந்த ஓங்கிய புயத்தினால அந்த ஆண்டவருடைய அந்த காற்றை அனுப்பி செங்கடலையே 2ஆ பிளந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கடலையே ஆண்டவர் கூறு போட்டு என்ன செஞ்சாரு, 2ஆய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு வெட்டாந்தரையில் நடத்தி சென்றார். அதுக்கப்புறம் மோசே 40 வருஷம், ஒவ்வொரு சுருக்கமாக அந்த காரியத்தை சொல்கிறேன். ஒரு 4 வசனத்தில் இதை படிச்சிட்டோம். ஆனால் இதோடைய சம்பவம் 40 வருஷம் சம்பவம். அவங்க புறப்பட்ட நாள்லேருந்து 40 வருஷம் ஏறக்குறைய கானானுக்கு வரும்போது, இப்போ செங்கடலை 2ஆ பிளந்த உடனே அப்படியே யோசுவா காலம், மோசே மறிச்சிட்டா. யோசுவா பயப்படுகிறார், கலங்குறார். இது மாதிரி எங்களுக்கு தகப்பனாக இருந்த ஊழியக்காரர் இறந்துட்டாரு, இனி யார் எங்களை ஊழியக்காரராக இருப்பா, யார் எங்களை நடத்துவான்னு சொல்லும்போது கர்த்தர் யோசுவாவை எழுப்ப, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் கைவிடுறதில்லை, நீ கலங்காதே, திகையாதே, இஸ்ரவேல் ஜனங்கள் நீ அழைச்சிக்கிட்டு போ, நான் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன், நீ தான் பங்கிட்டு கொடுக்கணும். அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை 7 பெரிய ஜாதிகள் 31 ராஜாக்களை துரத்தி விட்டு நிச்சயம் தருவேன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஜோசுவா கலங்கும் போதெல்லாம் ஆண்டவர் பலப்படுத்தினார். அடுத்து உங்களுக்கு தெரியும், அப்படியே யோர்தான் நதி கரபரண்டு ஓடுகிறது. காலில் வைத்தா யோர்தான் நதி அப்படியே வெள்ளம் அடிச்சிட்டு போயிடும். அவ்வளவு இது நேரத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் உள்ளங்கால்கள் பட்ட உடனே யோர்தான் நதி என்ன செய்கிறது, பின்னிட்டு திரும்புகிறது. சரி, அந்த தடையை கடந்துட்டா அதோட முடிஞ்சுன்னு பார்த்தா அதுக்கு நம்ம முக்கியமானதை மட்டும் சொல்லுகிறேன். எரிகோ கோட்டை வருகிறது, பயங்கரமான மதிர்ச்சுவல், யாரும் உள்ளே போக முடியாது, வெளியே வர முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த யோசுவா மூலம் எல்லாரையும் 6 நாள் ஒரு தடவை சுற்றி வர சொல்லுங்க, இப்படி 6 தடவை சுற்றி வர சொல்லுங்க, 7வது நாள் 7 தடவை சுற்றி வர சொல்லி நல்லா கத்தரை ஏகமாய் சத்தமாய் நல்லா கத்தரை துதிங்கன்னு சொல்லும்போது பெரிய மதில் சுவர் எரிகோ கோட்டை என்ன செஞ்சது, விழுந்தது. அங்கிருந்த அங்கே ஒரு இந்த சகோதரி, அது பேர் என்ன பேர், ராகாப்பை கத்தரை என்ன செய்கிறாரு, காப்பாற்றுக்கிறார். இப்படி ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு, அதுக்கப்புறம் 7 பெரிய ஜாதிகள், 31 ராஜாக்கள், யோசுவா காலத்தில் யுத்தத்தின் மேல் யுத்தம், தொடர்ந்து யுத்தம்.
இதெல்லாம் செஞ்சு இப்போ உபாகமம் 26:9 பாருங்க, எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அவங்க பாருங்க எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்கள், அவ்வளவா அங்கேயே பழுகி பெருகினார்கள். ஆண் பிள்ளைகளெல்லாம் நதியில் போடணும், பெண் பிள்ளைகளை உயிரோடு வைக்கணும்னு சொல்லும்போது கர்த்தர் மோசையை காப்பாற்றினார். ஆண்டவருடைய பலத்த கரம் செயல்பட்டது. அந்த 430 வருஷம் அடிமைத்தனத்தை மீட்டு செங்கடலை 2ஆய் பிளந்து யோர்தான் நதியை பின்னிட்டு திரும்ப செய்து எரியோ கோட்டையை தகர்த்தெறிந்து யுத்தத்தின் மேல் யுத்தம், 31 ராஜாக்கள் 7 பெரிய ஜாதிகளை கொண்டு வந்து அந்த 7 பெரிய ஜாதிகள் இருந்த பாலும் தேனும் ஓடுகிற மகா செழிப்பான அந்த கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ண பிரகாரம் ஆண்டவருடைய கரம், அந்த பலத்த கை, ஓங்கிய புயம் யோசுவா பங்கிட்டு கொடுத்தாலும் கர்த்தருடைய கரம் செயல்பட்டு சொன்னபடியே அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். ஒரு கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த தேசம் நல்ல மலைகள் நிறைந்த தேசம், ஆறுகள் நிறைந்த தேசம், நல்ல மாதுளம் பழம், இன்னுமாக பார்க்கும்போது அத்தி பழம், இன்னும் திராட்சை செடி, அவ்வளோ செழிப்பான தேசம். அந்த கட்டாத வீட்டில் குடியிருந்தார்கள், நடாத திராட்சை தோட்டத்தை பறித்தார்கள். இப்படி எல்லாம் செழிப்புமாக அந்த தேசத்தை அவர்கள் கொடுத்தார். நான் ஏன் இதை இவ்வளோ நேரம் இதை விவரித்து சொல்கிறேன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த உபாகமம் 16:3 அதை தான் படித்தோம். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பாருங்கள். 3வது வசனம், நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நினைக்கும்படி. இப்போ இந்த செய்தியிலேருந்து இப்போ நமக்கு வர, நீங்களும் நானும் எகிப்தில் இல்லை, ஒரு ஊரில் இருந்தோம். ஆனால் அடிமைத்தனத்தில் இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாக இருந்தோம், பாவத்துக்கு நீங்களும் நானும் என்ன செஞ்சுருந்தோம், அடிமையாக இருந்தோம். யாரும் உங்களை என்னையும் மீட்டெடுக்கலை, யாரும் எங்களை என்னையும் மீட்டெடுக்கலை. அப்படி ஓங்கிய புயம், பலத்த கரம், ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி எகிப்திலிருந்து எப்படி அன்றைக்கு பஸ்கா அடிக்கப்பட்டதோ, இயேசு கிறிஸ்து பஸ்காவாக அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் மீட்டெடுத்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த திருச்சபையில் ஒரு அங்கத்தினராய் உங்களை எண்ணி நிலைநிறுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல கரங்களை உயர்த்தி. நீங்கள் யார் தற்செயலாக அங்கே வரவில்லை, தற்செயலாக இந்த ஆலயத்தில் வந்து உட்காரவில்லை, அங்கத்தினராய் மாறவில்லை. எங்கேயோ இருந்தோம், ஒவ்வொரு ஊரில் இருந்தோம். கர்த்தருடைய கரமே உங்களை எண்ணி ரட்சித்து, ஏதோ வேலை நிமித்தம் ஆங்காங்கே சொந்த ஊர், உங்கள் ஊர் பல ஊராக இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்து பக்கத்து ஊரில் வந்து அங்கே இருந்து வேலை நிமித்தம் நீங்கள் போனாலும் இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய கரமே வந்து உங்களையும் என்னையும் வந்து இந்த ஆலயத்தில் என்ன செஞ்சதுக்கு கூட்டி சேர்த்துருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளோ அடிமைத்தனத்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, கூலி கிடைக்கல, வருமானம் கிடைக்கல. அதே போல் நம்ம ஒரு காலத்தில் ஆரம்ப காலத்தை நினச்சி பாருங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த முதல் குறிப்பில், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் வயதான காலத்தில், முதிர் வயதில், தள்ளாடுற வயசு வரைக்கும், உங்கள் சுவாசம் உங்கள் மூக்கை விட்டு வாயை விட்டு போகிற வரைக்கும், ஆயுசு நாட்கள் முழுவதும் ஜீவனுள்ள காலம் வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதை, அந்த முதல் குறிப்பு தான். கடந்து வந்த பாதை என்ன செய்யணும், நம்ம நினச்சி ஆண்டவருக்கு நல்ல துதிகளை என்ன செய்யணும், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். ஆண்டவரே, நான் புறம்பாக இருந்தேன், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தேன், விக்கிரக ஆராதனையில் இருந்தேன், இந்தியாவில் இன்னும் கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த டோல்கேட்டில் ஆயிரக்கணக்கான ஜனங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. பழுவூரில், பள்ளிவடையில், சமயபுரத்தில், நம்ம சபையிலேருந்து எங்கெங்கெல்லாம் வரீங்களா, சௌமியா நகரில், இந்த கூத்தூரில், இன்னும் டோல்கேட்டில் சகோதரி ஒரு சகோதரி வராங்க. இங்கே திருவண்ணக்கோவிலில், இன்னும் தாளக்குடியில், அகிலாண்டபுரத்தில், வெள்ளனூரில், நம்ம ஒரு சில குடும்பங்களை, இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வர்ற ஊரில் எல்லோரும் வந்துட்டாங்களா? இன்னும் வெள்ளனூரில் ஏராளமான குடும்பங்கள் இருக்காங்க. இப்போ நான் சொன்ன எல்லா ஊர்களிலிருந்து நம்ம வர்றோம், இன்னும் ஜனங்க இருக்கிறாங்க. ஏன் உங்கள் தெருவில் இன்னும் ஜனங்க இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படலை. அவங்க இந்த ஆலயத்துக்கு வரல, இந்த நேரத்தில் டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை, சொந்த காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் 1000 வேலைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து நம்மளை நிறுத்துறதுக்கு காரணம், நம்ம கடந்து வந்த பாதையை ஆலயத்தில் பாடல் மூலம், ஸ்தோத்திரம் மூலம், ஆராதனை மூலம் நன்றி சொல்ல தான்
கர்த்தர் இந்த ஆலயத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். அப்போ நம்ம கடந்து வந்த பாதையை எகிப்தில் இல்லை, நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தாங்க. எகிப்தை போல் அனுபவத்தில் இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம். கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். இந்த ஊழியத்தை ஆரம்பித்து 26 வருடங்கள் ஆகிறது. அநேகர் வாடகை வீட்டில் இருந்தீங்க. என் கையாலேயே வந்து ஜெபம் பண்ணி ரிப்பனை வெட்டி உங்கள் வீடுகள்லாம் திறந்து வைக்க உங்களுக்கு நல்ல ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். உங்கள் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. இன்றைக்கி பிள்ளைகள்லாம் படித்து பட்டதாரிகளாக, நம்முடைய பிள்ளைகள் இன்ஜினியராக, டாக்டராக, ப்ரொஃபஸராக, ஏதோ ஒரு வேலை மட்டும் பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் உயர்த்தினாரே. இதெல்லாம் கடந்து வந்த பாதை. ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருந்தோம், சில ட்ரெஸ்ஸுகள் இருந்துச்சு. நல்ல விதவிதமான ட்ரெஸ்ஸுகளை உடுத்த, அழகு பார்க்க கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. நல்ல ப்ரொமோஷன் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே. நல்ல கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே. பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடத்தி வைக்க, பேர பிள்ளைகளை பார்க்க, இதெல்லாம் கடந்து வந்த பாதைகள். சரீரத்தில் எத்தனையோ பலவீனங்கள் வந்ததே உங்கள் சரீரத்தில். என்ன போல் இது மாதிரி கால் ஆக்சிடெண்ட் ஆகாவிட்டாலும், இப்படி ஃப்ராக்சர் ஆகாவிட்டாலும், ஏதோ ஒரு பலவீனங்கள் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தில் இருந்ததே. யெகோவா ராஃபா இம்மட்டன் உங்களுக்கு எனக்கு சுகம் கொடுத்தாரே. இதெல்லாம் கடந்து வந்த பாதைகள். அதை ஒருபோதும் நம்ம மறக்கக்கூடாது. இதை எப்போ நினைக்கணும்னா, இன்றைக்கி மாத்திரம் இல்லை, இன்றைக்கி செய்தி என்ன தெரியுங்களா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கடந்து வந்த பாதை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது. தெரிஞ்சால் என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஒருவேளை ஸ்க்ரீனில் வராவிட்டாலும் தெரிஞ்சவங்க என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே, என் நேசர் தேடி வந்து. எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே, என் நேசர் தேடி வந்து. நல்லா உணர்ந்து பாடுங்க. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டி. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவி. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எத்தனையோ பேர் படித்து இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையோ பிரைவேட்டு வேலையோ ஏதோ ஒரு வேலையை கொடுத்து கை நிறைய மாத வருமானத்தை பார்க்க ஆண்டவர் உதவி செய்தாரே. ஆரம்பத்தில் உங்களுடைய வருமானம் எவ்வளோ இருந்தது? இன்றைக்கு உங்கள் வருமானத்தை படிப்படியாக உயர்த்தினாரே. யோசித்து பாருங்கள். இப்படி நிறையா நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் வரை அந்த கடந்து வந்த பாதை 40 வருஷ அனுபவத்தை ஆண்டவர் மறக்கக்கூடாது. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எகிப்துக்கும் போயிடக்கூடாது. ஆனால் எகிப்திலிருந்து எப்படிலாம் மீட்டெடுத்து வந்தாருங்கிறத, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் வந்து உங்களை நிலைநிறுத்தினதை உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நினச்சி பார்க்க சொன்னார். இப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்போ ரட்சித்தாரோ மீட்டெடுத்தாரோ அதிலிருந்து இந்த வருஷம் வரைக்கும் இன்னைய வரைக்கும், அப்போ இன்னைய வரைக்கும் மாத்திரமல்ல, நம்ம சாகிற வரைக்கும் கடந்து வந்த பாதை என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. தாவீது பாருங்க, 40 வருஷம் அரசனாக இருந்தார். ஆனால் கடந்து வந்த பாதை அவர் மறக்கவே இல்லை. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், அதை மறக்கவே இல்லை. இதாங்க கடந்து வந்த பாதையை மறக்காமல் இருப்பது. அவர் சொல்ல தேவையில்லை. அதை அடியனை கொண்டு வந்ததுக்கு எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என்னை ஒரு ராஜாவாக மாற்றினாரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், எங்கள் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாங்க, மறந்துட்டாங்க.
அந்த அபிஷேகம், சவுலுக்கு அப்புறம் ராஜாவாக என்னை ஆண்டவர் மாற்றினாரே அப்படின்னு அவர் சாகிற வரைக்கும் அந்த கடந்து வந்த பாதையை நினச்சி ஆண்டவரை நல்லா துதித்தான். இப்போ முதல் குறிப்பில் அதை தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ரெண்டாவது குறிப்பு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி சர்ச்சில் வந்து எல்லாரும் துதித்தோம், ஆராதித்தோம், இதோட போயிடக்கூடாது. இன்றைக்கி சாயந்தரம் குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில் கர்த்தரை துதிக்கணும். நாளைக்கு திங்கக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை துதிக்கணும். திங்கக்கிழமை சாயந்தரம், ஏன்னா இடப்பட்ட நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க, பிள்ளைகள் ஸ்கூல் போயிடுவீங்க, என்ன ஸ்கூல் ஆரம்பிக்கல, ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு குடும்ப ஜெபத்திலையும் தனி ஜெபத்திலையும் ஆண்டவரே என்னை மட்டும் நடத்திட்டு வந்தீரே. யோசிச்சு பாருங்க, நம்ம வயசுக்கு ஒத்த எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இதை சொல்லியே சொல்லுங்க. நம்ம வயசுக்கு ஒத்தவங்க இப்படி சொல்லியே சொல்லுங்க. நம்ம வயசுக்கு ஒத்த எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் நீங்களும் நானும் என்ன செஞ்சுருக்கிறோம், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். பார்த்தீங்களா? அதுக்காவது கர்த்தரை துதிக்கணும். இந்த உயிர் இருந்தால் தானங்க எல்லாம் செய்ய முடியும். மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு. தெரில, எனக்கு பாட்டாவே எனக்கு ஞாபகம் வருது. உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. இந்த செய்திக்கு தகுந்த மாதிரியே இருக்குது. அதனால தான் அந்த பாடலில் நான் பாடுகிறேன். பாடலாமா? கரங்களை தட்டி. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நல்ல உணர்ந்து உம்மை என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அந்த பக்தன் சொல்லுகிறார், தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீர். தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்திரே. அடுத்த எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் என்னை தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. கடைசி அடி சத்தமாக எல்லாரும் சொல்லாமா? பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. அதனால தான் அந்த பக்தன் சொல்லுகிறார், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம், மூச்சு விடுறோம் பார்த்தீங்களா, இழுத்து விடுறோம் பார்த்தீங்களா, என் சுவாசம் ஒளியும் வரை யாரை தான் ஆராதிப்பேன்? உம்மையே ஆராதிப்பேன். அப்போ முதல் குறிப்பில் கடந்து வந்த பாதையை நினச்சி நம்ம ஆயுள் முடிகிற வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒளியும் வரை அவருக்கே ஸ்தோத்திரம் செலுத்தணும், அவரையே துதிக்கணும், அவரையே நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இதுதான் முதல் குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு உபாகம். அதே உபாகமத்தில் சாகிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும், சுவாசம் ஒழிகிற வரைக்கும் நீங்களும் நான் என்ன செய்யணும்? உபாகமம் 17 அதிகாரம் 19, 20.
இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற, நல்ல கவனிங்க, அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம், இதான் நமக்கு செய்தியினுடைய தலைப்பு, தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். எல்லாம் கவனிங்க, இந்த சம்பவம் ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னு சொல்லி அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. குதிரைகளை சம்பாதிக்க கூடாது, இருதயம் பின்வாங்கி போகாதபடி அநேக ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரு மனைவியோட தான் ஒரு ராஜா இருக்கணும், அநேக பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, வெள்ளி பொண்ணு தேவை தான் ராஜாவுக்கு, ஆனால் மிகுதியான வெள்ளி பொண்ணு சேர்க்கக்கூடாது, கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகக்கூடாதுன்னு இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு 20 வசனம் பாருங்க, அவன் லேவியராகிய ஆசார் எடுத்திருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு, ஏதோ ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், 2 வருஷம், 10 வருஷம் அல்ல, அல்ல கவனிங்க, தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்போ இந்த வசனத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் பேசுகிறது, பிரதர் சிஸ்டர், அன்றைக்கி நியாயப்பிரமாணம் மட்டும்தான் இருந்துச்சு. அம்மா கவனிங்க, நியாயப்பிரமாணம் மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் 66 புஸ்தகம் அடங்கிய பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நல்ல பரிசுத்த வேதாகமம் கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் அப்படி என்ன மாதிரி கரத்தை உயர்த்தி பைபிளை காட்டுங்க, ஆண்டவர் மகிமைப்படட்டும். எல்லார் கையிலையும் இருக்குது. தேங்க்யூ. இதை ஒரு நாள் 2 நாள் அல்ல பிரதர் சிஸ்டர், அன்றைக்கி நியாயப்பிரமாண புஸ்தகம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் அந்த புஸ்தகத்தை ஜீவ காலமெல்லாம் நீ வாசின்னு சொன்னார். இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் இந்த 2வது குறிப்பில் பேசுகிற காரியம், இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம ஆயுசு நாட்கள் முடிகிற வரைக்கும் நம்ம கண் பார்வை குறைஞ்சா கூட கண்ணாடியை போட்டுக்கிட்டு படிக்கணும். கண்ணாடியும் போட்டு அந்த வார்த்தை தெரியலன்னா, இப்போ நல்ல நிறையா வந்துருச்சு, செல்லுலாம் வந்துருச்சு, அதை அதிகாரமாக நம்ம போட்டு என்ன செய்யணும், அதை காதால் என்ன செய்யணும், கேட்கணும். ஏன்னா படிக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால தான் நான் ஏன் கரங்களை பைபிளை உயர்த்தி காட்ட சொன்னேன்னா, இளம் வயதில் இந்த வேதத்தை நீங்களும் நானும் சுமந்தா முதிர் வயது வரைக்கும் இந்த வேதம் என்ன செய்யும், உங்களை என்னையும் சுமக்குன்னா பாதுகாப்பா. அந்த ஜீவனுள்ள காலமெல்லாம் இஸ்ரவேல் நடுவே ராஜ்யத்தில் அவங்க நீடித்து வாழ்கிறதுக்கு தான் அந்த சொன்னார் ஆண்டவர். அப்போ நம்மளும் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம், ஜீவனுள்ள காலமெல்லாம் நீடித்து வாழ இந்த பரிசுத்த வேதாகமத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். பிரதர் சிஸ்டர், நீங்கள் எத்தனை தரம் வாசித்திருந்தாலும் இன்னும் வாசிங்க. ஏன்னா தானான்னு வாசிக்காதீங்க, இதை கருத்தாக வாசிங்க. வாலிப தம்பி தங்கச்சி, அம்மா ஐயா, இதை கருத்தாக வாசிங்க. அது ஆண்டவர் எழுதி கொடுத்த அன்பின் கடிதம். இதை டெய்லி வாசிங்க. இது எது வரைக்கும் வாசிக்கணும், ஜீவனுள்ள காலம் வரைக்கும், ஆயுசு நாட்கள் முடிகிற வரைக்கும் வாசிக்கணும். இப்போ பிள்ளைங்கள்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க, 10th பாஸ் பண்ணால் அடுத்து +1 புத்தகம், +1னா +2 காலேஜ், 1வதுனா 2வது புத்தகம், அப்புறம் அப்படியே வார வாரம் அந்த புத்தகத்தை படிக்க மாட்டாங்க. படிச்சுட்டாங்க, படித்து முடித்து வச்சுட்டாங்க. இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இன்ஜினியரிங் புத்தகத்தை படித்தாங்க, இப்போ வேலை நிமித்தம் அதெல்லாம் படிக்கிறது இல்லை. ஆனால் இந்த புத்தகம் அப்படி இல்லை, பரிசுத்த வேதாகமம். இதை சிறு பிள்ளைகளும் வாசிக்கணும், வாலிப பிள்ளைகளும் வாசிக்கணும், திருமணமான சகோதர சகோதரிகளும் வாசிக்கணும், ஊழியக்காரர் நாங்களும் என்ன செய்யணும், இதை வாசிக்கணும். உலகத்தில் மனிதனாக இருக்கிற உயிரோடு இருக்கிற எல்லாருமே ஜீவ காலமெல்லாம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம்னா இது பரிசுத்த
வேதாகமம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, இந்த வேதத்தை மறந்தா உங்களையும் பிள்ளைகளையும் என்ன செஞ்சிருவாராம்? மறந்துடுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மையும் நம்ம பிள்ளையும் மறந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஆண்டவர் மறக்க மாட்டார். அப்போ நீங்களும் நானும் இந்த வேதத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்காமல் வாசிக்கணும், அதை தியானிக்கணும். வாசித்தது மாத்திரமல்ல, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அடுத்த குறிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஒரு அதிகாரம் வாசிச்சிங்கன்னா அந்த ஒரு அதிகாரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் அப்படின்னு வாசிக்கணும். இப்போ மோசையோட முகமுகமாக பேசினார். இப்போ நான் இந்த பிரசங்கத்தில் இப்போ பேசிகிட்ருக்கேன், என் முகத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி ஆண்டவர் வந்து உட்காந்து உங்களோட பேச அன்றைக்கி மோசையோட பேசினார். இப்போ பேச மாட்டார். சில நேரம் எப்பயாவது தான் கனவுல பேசுவார், எப்போதாவது தரிசனத்தில் பேசுவார். நான் பேச மாட்டான்னு சொல்லலை. ஞாயிற்றுக்கிழமை ஊழியக்காரன் மூலம் பிரசங்கத்தில் இந்த 1 மணி நேரத்தில் உங்களோடு கூட என்ன செய்வார்? ஆண்டவர் பேசுவார். ஆனால் இதெல்லாம் நல்லது தான். ஆனால் இதை விட தினந்தோறும் ஆண்டவர், நீங்கள் 1 அதிகாரமோ 2 அதிகாரமோ 3 அதிகாரமோ 4 அதிகாரமோ நீங்கள் படிக்கும்போது முதல்ல நீங்கள் நினைக்கணும், ஆண்டவர் என்னோடு கூட என்ன செய்கிறாரு? இந்த வேத வசனத்தின் மூலம் என்னோடு கூட பேசுகிறார் அப்படின்னு நினைக்கணும். அடுத்து ஒரு அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது இதில் ஆண்டவருடைய கட்டளை என்ன, இப்படி இன்னமும் படிங்க. இது முன்னாடி நீங்கள் கடன்னு படிச்சுட்டு போயிருப்பீங்க. இப்போ நான் சொல்கிற இந்த 5 காரியத்தை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வேத வாசிப்பு தியானம்லாம் ரொம்ப இருக்கும். ஃபஸ்ட்டு வாசிக்கும் போது எத்தனை அதிகாரம் நீங்கள் வாசித்தாலும் ஒரு நாளைக்கு அது சாகிற வரைக்கும் வாசிக்கணும். அப்போ கர்த்தர் பேசுகிறாருன்னு சொல்லி வாசிங்க. அப்படி வாசிச்சா தூக்கம் வராது. கொட்டாவி என்ன செய்யாது? பைபிள் படிக்கும்போது கொட்டாவி வராது, தூக்கம் என்ன செய்யாது? வராது. ஏன்னா தெய்வம் பேசுகிறார். எங்கே ஒரு பிரதம மந்திரி பேசுனா நீங்கள் தூங்குவீங்களா? ஒரு முதலமைச்சர் வந்து நம்ம மத்தியில் பேசுனா, ஜோசப் விஜய் அவர்கள் பேசுனா தூங்குவோமா? எவ்வளோ கவனமாக அட்டென்ஷனில் இருப்போம். ஐயோ, ஜோசப் விஜயே முதலமைச்சரே என்னோடு கூட பேசுகிறான்னு சொல்லி. ஒரு கலெக்டர் நம்மோடு பேசுனா நமக்கு தூக்கம் வருமாங்க? யோசிச்சு பாருங்கள். இப்படி நீங்கள் இன்னமும் இப்படிலாம் பண்ணுங்கள். உங்கள் வேத வாசிப்பே அடுத்த வாரம் வரும்போது, பாஸ்டர் அப்படியே நான் கடைப்பிடிச்சேன், முன்னாடியே நல்லா வாசித்தேன், இப்போ மாறிச்சுன்னு சொல்லுவீங்க. தெய்வம் என்னோடு கூட பேசுகிறாருன்னு சொல்லி அப்படி படிங்க. 2வது அப்படியே கட்டளை இருக்கும், கமாண்டு. அந்த ஒரு அதிகாரத்தில் ஏதோ இதை செய் இதை செய்யாதேன்னு வரும், அதான் கட்டளை, கற்பனை. அப்படி ஏதாவது செய்யன்னு சொல்கிறாரா? ஆண்டவரே இதை நான் செய்யணும் ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் செய்வீங்க, என் ஆயுசு முழுதும் இதை செய்யணும் ஆண்டவர். சில நேரம் பைபிள் படிக்கும்போது 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4 அதிகாரத்தில் செய்யாதேன்னு, இந்த காரியத்தெல்லாம் செய்யாதேன்னு வரும். அப்போ அதை ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னோடு நீங்கள் பேசுனீங்க, நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இதை செய்யன்னு சொன்னீங்க ஆண்டவரே, அதை செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 2வது அடுங்க. 3வது, ஏதாவது நம்முடைய பாவத்தை நம்ம குறைய ஆண்டவர் என்ன செய்வார்? உணர்த்துவார். அப்போ இன்னும் நான் விட வேண்டிய பாவம் என்ன, இன்னும் நான் விட வேண்டிய காரியம் என்ன, பாவங்கள் என்ன, அக்கிரமங்கள் என்ன, மீறுதல் என்ன. இதெல்லாம் ஆண்டவருக்கு அக்கிரமம். இந்த காரியத்தெல்லாம் செஞ்சா, இந்த காரியத்தெல்லாம் செஞ்சால் மீறுதல், இந்த காரியத்தெல்லாம் செஞ்சால் பாவம்னு சொல்லி, அது 3வது. நான் விட வேண்டிய பாவம் என்ன அப்படின்னு 3வது பாருங்க பைபிள் படிக்கும்போது. உங்கள் தியானம் இனிமையாக இருக்கும். ரைட்டுங்களா? 4வது பார்க்கும்போது அதில் ஆண்டவர் சில முன்மாதிரிகளை, சிலருடைய கேரக்டர், சுபாவங்கள், சிலருடைய நல்ல சுபாவங்கள் அதில் எழுதியிருப்பார். படிக்கும்போது ஆண்டவருடைய சுபாவம், சில மனிதருடைய சுபாவம், ராஜாவுடைய சுபாவம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, என்ன படிக்கிறீங்களோ அவருடைய நல்ல சுபாவங்கள். ஆண்டவரே இந்த சுபாவம் எனக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும் ஆண்டவரே. இதில் இன்னும் கடைப்பிடிக்க வேண்டிய மாதிரி என்ன ஆண்டவரே? இப்படி சொல்லி நீங்கள் டெய்லி அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் இப்போ படிங்க, தியானம் பண்ணுங்க. நிச்சயம் உங்கள் வேத வாசிப்பு இனிமையாக இருக்கும், உங்கள் சுபாவம் மாறும். வேதத்தை ஆராய்ச்சி பாருங்கள். இந்த பெரையா பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்குதான்னு சொல்லி தினந்தோறும் வேதத்தை என்ன செஞ்சாங்க? ஆராய்ந்து பார்த்தாங்க. பிரதர் சிஸ்டர், நீங்கள் பைபிளை படித்து அதை தியானம் பண்ணுறதா அந்த 5-6 முறை சொன்னேன். எப்படிலாம் ஆண்டவர் பேசுகிறாருன்னு தியானம் பண்ணுங்க. அப்புறம் ஆராய்ந்து பாருங்க. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது,
எல்லா வசனத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஒரு 4 அதிகாரம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா 1 2 3 4 வசனத்தையாவது உங்களை தொடும் பார்த்தீங்களா? அந்த வசனத்தை இடத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க? மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணுங்க. அதாவது வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுறீங்க. இந்த அதிகாரம் இந்த வசனம்னு சொல்லி அந்த அதிகாரத்தோட இடத்தோட இப்படி டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது, இது வரைக்கும் அப்படி பண்ணலைன்னா நீங்கள் படிக்கிற 1 2 3 4 அதிகாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு வசனத்தாவது படித்தா வருஷத்தில் 365 வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கும். ஒரு அல்லையா சொல்லாமா? இடத்தோட அதிகாரத்தோட ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நிச்சயமாக இதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை. அதனால தான் வேதத்தை வாசிக்க நமக்கு போர் அடிக்குது சில நேரம். அது இப்படி நீங்கள் படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. கடைசியாக அதன் பிரகாரம் ஆண்டவரே நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. வேதத்தை வாசிப்பதா மாத்திரம் அல்ல, தியானிப்பது மாத்திரமல்ல, ஆராய்ச்சி பார்ப்பதல்ல, வசனத்தை மனப்பாடம் பண்ணுவது மாத்திரமல்ல, இந்த 4 ரொம்ப முக்கியம். இந்த 4 ஸ்டெப்பை செஞ்சு 5வது ஆண்டவரே வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரே பாக்கியவான்கள். உங்களுடைய வேதத்தின்படி நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் நடக்கணும் ஆண்டவரே, என்னை நடக்க உதவி செய்யுங்கன்னு இப்படி நீங்கள் டெய்லி பண்ணி பாருங்கள். இப்படி இதை எவ்வளோ நாள் செய்யணும்? ஆயுசு நாட்கள் முறியும், சாகிற வரைக்கும் நம்ம செய்யும்போது ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்துப்பார். இந்த வசனத்தில் பார்க்குறோம், நீ லேவியராகி ஆசான இடத்துல இருக்க நியாயப்பிரமாண நூலை பார்த்து ராஜா உனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேல் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். அப்படி நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா நல்ல தீர்க்காயுசை தருவார். வேதத்தை அப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ குடும்பத்தில் சமாதானத்தை தருவா. உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைகளை சீக்கிரம் நேராச்சு ஸ்கூலுக்கு நேராச்சு அதை கிளப்புறதுக்கு முன்னாடி பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஒரு அதிகாரம் படிப்பா, ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை பெற்றோர்கள் என்ன செய்யணும்? யாவப்படுத்துங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நல்லா கர்த்தரை ஆராதிச்சு கடந்த வந்த பாதெல்லாம் நினச்சி கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சுட்டு நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா அந்த பழக்க வழக்கம் என்ன செய்யும்? உங்கள் பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். எங்கள் அப்பா பைபிள் படிக்கிறா, எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வேளை அந்த வாலிப வயசில் சின்ன வயசில் அப்படி இருந்தால் கூட நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு என்ன வரும்? அது பொறுப்பு வரும். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். இந்த வேதத்தில் மகத்துவம் இருக்குது. நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள்லாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும். பைபிள் படிக்கும்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே நம்முடைய வேதத்தில் அதிசயம் வைத்திருக்கிறீர், அந்த அதிசயத்தெல்லாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு படிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அப்படிவா. வேதத்தின் ஆசிரியர் யார் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். 40 ஆசிரியர்கள் எழுதுனது உண்மைதான். மோசே முதல் 5 புத்தகத்தை எழுதினார். ஆதியாகம, யாத்திராகம, லேவியராகம, என்னாகம, உபாகமம். இப்படி ஏறக்குறைய 40 ஆசிரியர்கள், மோசையிலேருந்து 40 ஆசிரியர்கள் எழுதினாங்க. 66 புஸ்தகம். அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், உண்மையில் வேதத்தின் ஆசிரியர் யார்? பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் படிங்க. இப்போ நான் சொன்ன காரியத்தின் பிரகாரம் செஞ்சு பாருங்கள். இன்னும் நீங்கள் வேதத்தை வாசிக்க உங்களுடைய வேத தியானம் இனிமையாக இருக்கும். இது 2வது குறிப்பு. பொன்னிலும் பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிறது. அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். உடைய வேதத்தை நான் மறவேன். சங்கீதம் 119 வீட்டில் படித்து பாருங்கள். உடைய வேதத்தை மறவேன், உடைய கட்டளையை மறவேன், பிரமாணத்தை மறவேன். வேதமே என் மனமகிழ்ச்சி, வேதமே என் மனமகிழ்ச்சி. உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். யோசிச்சு பாருங்கள், எத்தனை நேரம் நம்ம துக்கத்தில் இருந்தோம், துன்பத்தில் இருந்தோம். அந்த நேரத்திலலாம் பரிசுத்த வேதாகமத்தை படிக்கும்போது அந்த வசனத்தை ஆண்டவர் பேசுவார். பயப்படாதன்னு பேசுவார். நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே.
நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், நான் உன் வியாதியை சுகமாக்குவேன், உன் கடன் பிரச்சனையை மாற்றுவேன், உன் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அந்த நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வசனத்தின் மூலம் பேசி நம்மளை திடப்படுத்துகிறாரு, நம்மளை தைரியப்படுத்துகிறாரு. அப்போ அதை நம்ம சாகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, மூன்றாவதாக லூக்கா 7ஆம் அதிகாரம். இதெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், நம்ம செய்கிறோம். ஆனால் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, உயிர் உள்ளவரை செய்யணும். அதுதான் உங்கள் மனசில் இன்னைக்கு பதியணும். இதெல்லாம் நம்ம செய்கிறோம், விட்டு செய்கிறோம், கண்டினியூவாக சிலர் செய்கிறோம். ஆனால் தொடர்ந்து செய்யுங்க, விடாமல் செய்யுங்க. லூக்கா 7:59-60 கடைசி 2 வசனம் சீக்கிரம். அப்பொழுது கூட பந்திருந்தவர்கள், சாரி சிஸ்டர், அப்போஸ்தலர் 7 லூக்கான்னு சொல்லிட்டேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59-60 சேவனை குறிச்சி. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று, நல்ல கவனிங்க, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ, பாருங்க, உயிர் போகுது. ஸ்தேவான் அவனோ முழங்கால் படியிட்டு, யோசிச்சு பாருங்க, கல்லால் அடித்து, அவர் எதுக்காக அடித்தாங்க? என்னங்க தப்பு பண்ணார்? என்ன தப்பு பண்ணார்? பிரசங்கம் பண்ணார். ஆபிரகாம்லேருந்து அந்த 7ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆபிரகாம்லேருந்து அப்படியே ஒவ்வொன்றா பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாரு. வந்துட்டு அந்த ஜனங்களை பார்த்து, வணங்கா கழுத்துள்ளவர்களை நீங்கள் ஏற்று நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாரும் ஒருமனப்பட்டு பல்ல கடித்து கல்லால் அடித்து, இயேசுவேன்னு என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்றாரு. கடைசி வசனம், ஸ்தேவானோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இறந்துட்டார். ஏன் இந்த 3வது குறிப்பில் சொல்றேன்னா, சாகிற வரைக்கும் ஸ்டீபன் ஜெபம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்னங்க அவர் வேலை செஞ்சார்? பந்தி விசாரணை வேலை. சர்ச்சில் என்ன வேலைங்க அவருக்கு? பந்தி விசாரணை. 7 பேர். அதுக்கு முன்னாடி அந்த வேலையை ஊழியக்காரங்க செஞ்சாங்க. ஊழியக்காரங்க செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால எங்களால் ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேதவசனம் போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் நாங்கள் தரித்திருக்கணும். நாங்கள் பந்தி விசாரணை செய்வோம் பாஸ்டர், எங்களுக்கு பிரஸ்டேஜ் கிடையாது. ஆனால் அதனால் அதை விட பெரிய வேலை, நாங்கள் பைபிள் படித்து ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுக்கணும், ஜனங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ 7 பேரை தேர்ந்தெடுக்கான்னு சொல்லும்போது அதில் ஸ்டீபன் தான் முதலாவது வரார், ஸ்தேவான், அப்புறம் பிலிப்பு, மற்றவங்கெல்லாம். அப்போ என்னைக்கு அவர் அந்த ஆதி சபையில் ஒரு விசுவாசியாக ஸ்தேவான் வந்தாரோ அப்போவே ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். இப்போ நீங்கள் சபைக்கு வந்திருக்கீங்க, கடந்து வந்த பாதையை நினச்சி பார்க்குறீங்க, ஆராதிக்கிறீங்க, அது முதல்ல செய்யுங்க. 2வது வேதம் வாசிங்க, அதை தியானிச்சிட்டோம். 3வது ஜெபிக்கிறீங்க. இதை நம்ம சுவாசம் பிரிகிற வரை, சாகிற வரைக்கும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நமக்கு பலன் 2 வார்த்தை தான் நம்ம வாயிலேருந்து வருதுன்னா அப்போ கூட இயேசுவேன்னு சொல்லணும். இதை இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க. ஆயுசு நாட்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நல்ல தீர்க்காயுசை கொடுத்து, நம்ம ஆவி பிரியுதில்ல, அப்போ இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். அப்போ சாகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம சுவாசம் மாதிரி நம்ம ஜெபம். நேற்று தானே நல்லா ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு அப்படி கிடையாது. நேற்று தானே குடும்ப ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு அப்படி அல்ல. நேற்று தானே தனி ஜெபம் பண்ணணும், அப்படி அல்ல. நேற்று தானே உபவாச ஜெபத்தில் சர்ச்சில் வந்து முதல் சனிக்கிழமை ஜெபம் பண்ணோம், அடுத்த மாதம் வரணுமா? அடுத்த மாதமும் வரணும். போன வாரம் தானே சனிக்கிழமை ஆயத்த ஜெபங்க நடக்குது, 1 மணி நேரம் அந்த ஜெபந்தான், துதிச்சு ஜெபந்தான். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த புது வருஷத்தில் ஆயத்த ஜெபம் என்று சொல்லி 6:30லேருந்து 7:30 வரைக்கும் வருகிறோம். ஒரு சில பிள்ளைங்க வராங்க. நான் சகோதரர்களுக்கு அன்பாக நான் சொல்கிறேன், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். பக்கத்தில் சகோதரர் சகோதரிமார் கையை கொடுத்து, ஒரு வாரம் அப்படி நேரத்தை ஒதுக்கிட்டு சனிக்கிழமை வந்து என்ன செய்யுங்க? ஆலயத்தில் வந்து என்ன செய்யுங்க? ஜெபிக்கணும்.
எல்லாருக்கும் வேலை இருக்குது, பொறுப்பு இருக்குது. அது வாரம் ஒரு தடவை சில சபையிலலாம் ஆயத்த ஜெபம்னே சொல்லி அப்படி நிறைய பேர் வந்து, ஆண்டவரே நாளை நடக்கிற ஆராதனை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரர் வல்லமையை அடுத்து பயன்படுத்துங்க, எல்லாரும் சரியாக நேரத்துக்கு வரணும், சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், ஒர்ஷிப் எதாவது பிரச்சனை வரக்கூடாது, இது மாதிரி வசனம் போடும்போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஜனங்கள் வர தடையாக இருக்கக்கூடாது, பிரயாணத்தில் கரம் கூட இருக்கணும், எங்களோடு நீங்கள் பேசணும், சபையில் அற்புதம் நடக்கணும், சபையில் அடையாளம் நடக்கணும் ஆண்டவரே இப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபிக்கிறோம். இப்படி ஜெபம்னு என்னென்ன காரியம் இருக்கிறதோ, இந்த இன்றைக்கு செய்தி முடிந்த பிறகு ஆலயத்தில் வந்து ஜெபிக்க உடன் ஊழியர் உங்களுக்கு அந்த சீட்டை கொடுப்பாங்க. அதை எழுதி கொடுத்து இப்படி இந்த ஜெப காரியத்தை எதெல்லாம் இப்படிலாம் நம்ம ஜெபிக்கிறோமோ, அது 1-2 மாதம் தவறலாம், ஒரு சில நாட்கள் தவறுனாலும் மறுபடியும் அதை புதுப்பித்து கொண்டு ஜெப காரியத்தில் நம்ம சாகிற வரைக்கும் ஜெபிக்கணும். பாருங்கள், இவரை கல்லால் அடித்து கல் மேலே கல் ஸ்தேவான் மேலே உயிர் போகுது, அப்போ கூட முழங்கால் படியிடுறார். அப்போ கூட முழங்கால் படியிட்டு இந்த வசனம் பாருங்கள், அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை, கல்லால் அடித்தவங்க, இது ஜெபங்க, கல்லால் அடித்தவங்க மேலே கோபந்தான் வரும். நான் என்ன பாவம் செஞ்சேன்? பிரசங்கம் தானே பண்ணினேன், நல்லது காரியத்தை தானே பிரசங்கம், அந்த பிரசங்கத்தை படித்து பாருங்கள். அவர் மேலே என்ன தப்பு? அவர் மேலே பொறாமை கொண்டு கல்லை அடித்து பல்ல கடிச்சுக்கிட்டு, அப்போ இரத்த சாட்சியா சபை ஆரம்பித்து, அதுக்கு முன்னாடியே யோவான் சானுங்க இரத்த சாட்சியா மரித்தா இயேசு காலத்தில். சபை ஆரம்பித்த பிறகு முதல் இரத்த சாட்சியா ஆண்டவர் என்ன திரும்ப செஞ்சார்? அப்படியே எழுந்து நின்று என்ன செஞ்சார்? ஏன்னா ஒரு மகன் எனக்காக என்ன செய்கிறாங்க, அதை கொஞ்சம் சரி பண்ணிடுறேன், இல்லை கரெக்டாக தெரியுதான்னு பாருங்கப்பா, அதை செக் பண்ணி. ஓகே, அவர் எழுந்து நின்று என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க, அவரால் அந்த சீட்டில் உட்கார முடியல, என்னாலையும் உட்கார முடியல. உட்கார்ந்தா பிரசங்கம் பண்ண வந்தேன். ஆனால் இந்த செய்தியை கேட்ட பிறகு ஒரு சாக போகிற ஸ்தேவான் எழுந்து நின்று செபித்தா, இவ்வளோ எனக்கு சுகம் கொடுத்தாரே இந்த காலில், ஏன் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணக்கூடாது? அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் எழுந்து நின்று என்ன செய்கிறாரு? வரவேற்கிறார். இயேசுவும் அப்படி தான். கல்வாரி சிலுவையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரும் 7 வார்த்தைகள், முதல் வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்காருன்னு சொல்லி அப்பவும் என்ன செய்கிறாரு? அவரும் ஜெபிக்கிறார். நான் ஏன் இதை 3வது குறிப்பாக சொல்கிறேன்னா, அன்பு தெய்வ பிள்ளைகள், நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம், சாகிற வரைக்கும் ஜெபிக்கணும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு புது பிரசங்கத்தை பண்ணல, ஆனால் சாகிற வரைக்கும், உயிரோட வரைக்கும் இந்த வார்த்தை உங்கள் மனதில் பசுமரத்து ஆணி போல் பதிஞ்சிருக்கும். ஒரு அல்லையா சொல்லாமா? நல்லா கரங்களை உயர்த்தி. இது 3வது காரியம். என்ன நிறையா சொல்லலாம். 4வது சங்கீதம் 27:4. சீக்கிரம் அடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், கவனிக்கிறீங்களா? நான் கர்த்தருடைய அந்த மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். என்னங்க ஆராய்ச்சி? நீங்கள் எம்பியில் படிச்சிருக்கலாம், ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் தாவீது சொல்கிறார், ஒரு அரசன், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ரிசர்ச் பண்ணணும். சங்கீதம் 27:4. கர்த்தர் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? ஒரு நாள் 2 நாள் அல்ல, என் ஜீவனுள்ள, என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஆலயத்தை மறக்க மாட்டேன். இதான் 4வது நம்ம செய்ய வேண்டியது. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, நல்லது. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் ஒரு சில தேவ பிள்ளைகள் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னாங்க. சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு ஃபோனில் நான் சொன்னேன். மிச்சம் இருக்கவங்க நீங்கள் வந்தீங்க. இந்த வாரம் மாத்திரம் அல்ல, நம்ம சாகிற வரைக்கும், அப்படியே தள்ளாடுற வயசில் கூட அப்படியே தூக்கிட்டு வந்து ஈஸி சேரில் வந்து உட்காரணும். இப்போ பெலன் இருக்கு, நீங்களாம் வந்து சேரில் உட்காந்துருக்கீங்க. தள்ளாடுற வயசில்
நீங்கள் என்ன செய்யணும்? ஆலயத்தில் பாருங்கள், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தர் ஆலயத்தில் என்ன இருக்குங்க? மகிமை இருக்குது, பிரசன்னம் இருக்குது. அந்த மகிமையை நான் பார்க்கணும். அவருடைய ஆலயத்தில் நான் என்ன செய்யணும்? ஆராய்ச்சி செய்யணும். தாவீது பாருங்க, என் ஜீவனுள்ள காலெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். எவ்வளோ வாஞ்ச பாருங்க. அவர் கொஞ்ச காலம் சர்ச்சுக்கு போக முடியல. என்ன பிரச்சனைனா, சவுல் அரசன் அவரை துரத்தினார், காட்டுக்கு போயிட்டார், வனாந்தரத்துக்கு. அப்போ காட்டுக்கு போயிட்டு அவர் சர்ச்சுக்கு வர முடியல. ஆனால் சங்கீதத்தெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், பின்னாடி சங்கீதத்தை. அங்கிருந்து அவர் என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூட்டத்தோடு நான் போயிட்டு வருவேனே, இவையெல்லாம் நினைக்கும் போதே என் உள்ளம் எனக்குள்ளே என்ன செய்யுது? உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்துக்கு ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் அவரை நான் துதிப்பேன். அவருடைய ஆலயத்தின் மேலே தாவீதுக்கு அவ்வளோ வாஞ்ச, ஜீவனுள்ள காலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்படி. அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, எக்காரணத்தை கொண்டு ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை இனி நான் மிஸ் பண்ண மாட்டேன். நியாயமான காரணத்தை தவிர. இதை தான் அடிக்கடி நான் சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த 3 மாதம் சர்ச்சுக்கு வராமல் இருக்கும்போது வீட்டில் உட்காந்து கொண்டு, போன வாரமே சாட்சியில் சொன்னேன், அழுவேன். ஏன் அழுவேன்னா, ஆண்டவரே 26 வருடங்கள் ஊழியம், அதுக்கு முன்னாடி 91 ரட்சிக்கப்பட்டேன். 91லிருந்து ஆலயத்துக்கு போகாமல் இருக்கல. இடையில போன ஆக்சிடெண்ட்டில் ஒரு 7 வாரம், அப்போ போக முடியல. கொரோனா டைமில் ஏற்கனவே இதாக அனுச்சு, அப்போ கொரோனா வந்தது. அப்போ சர்ச்சும் இல்லாமல் இருந்துச்சு. சர்ச்சு வந்த பிறகு இங்கே வர உதவி செஞ்சா. இப்படி என்னால் முடியாத காரியம், இப்போ படுத்த இதை கால் நடக்க முடியாத காரணத்தினால தான் ஒரு 3 மாதம் ஆலயத்துக்கு வர முடியல. ஆனால் என் நினைவெல்லாம் 8:30லேருந்து அந்த 11 மணி 2:30 மணி நேரம் ஃபுல்லாக நினைவெல்லாம் ஆலயத்திலே தான். என்னுடைய மகன், என்னுடைய மனைவி வந்தோடனே, இன்றைக்கி யாரெல்லாம் சர்ச்சுக்கு வந்தாங்க, இந்த பிரதர் வந்தாரா, இந்த பிரதர் வந்தாரா, இந்த சிஸ்டர் வந்தாங்களா, இவங்க வந்தாங்களா, யார் யார் இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் இன்னமும் நான் அவங்கள்ட்ட போய் விசாரிக்க தேவையில்லை. இன்றைக்கி நான் உங்கள் முகத்தில் என்ன செஞ்சிட்டேன், பார்த்தாச்சு. அப்போ இந்த 3 மாதம் முடிந்து போன வாரம் வர உதவி செய்தா. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 84 வயதுள்ள விதவை அண்ணா தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும், 84 வயசுங்க. யோசிச்சு பாருங்க, இங்கே யாருக்குங்க 84 வயசு? அம்மாவுக்கு, நகமி அம்மாவுக்கு எத்தனை வயசுங்க? வயசு சொல்லுங்க, பரவாயில்ல, 70 தான் ஆகுது. என்ன இருக்குமா அவங்களுக்கு? 84 வயசு உள்ள அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க. இங்கே யாரும் 84 இல்லை. அது இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல், அந்த வயசில் வேறு உபவாசம். யோசிச்சு பாருங்க, 84 வயசில் உபவாசம் இருக்க முடியுமா? அப்படி வந்ததுனால தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் மாற்றினார். புருஷனோட அந்த அம்மா 7 வருஷம் தான் வாழ்ந்தது. விதவை எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் மறந்து ஆண்டவரோட உறவு இருந்ததுனால, ஆத்தும மனவாளனை சந்தித்தனால புருஷனோட 7 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. இப்போ 84 வயசு. ஆனால் ஆலயத்தை மறக்கலை. அதனால தான் இயேசுவை பிரதிஷ்டை பண்ண வரும்போது சிமியோன் முன்னாடி கைகளை ஏந்தி சோதரிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் இயேசுவை பற்றி என்ன செய்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறத பார்க்குறோம். இயேசுநாதர் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா 18 வருஷம் அப்படியே கூனியாக அப்படியே குனிஞ்சிக்கிட்டே இருந்து நிமிரல. அது பிசாசுனால இடையில வந்ததான். அதுக்கு முன்னாடி நல்லா நடந்த அம்மா தான், நல்லா நெஞ்ச நிமித்தி நடந்த அம்மா தான். ஆனால் அந்த எலும்பில் பிரச்சனை அப்படியே என்ன செஞ்சாங்க, கூனாயி 18 வருஷம் கூண். நான் சொல்கிறேன், கூனாக இருந்தாலும் அந்த அம்மா சர்ச்சுக்கு வரதை விடலை. புரியுதுங்களா? அப்படியே குனிஞ்சிக்கிட்டே என்ன செஞ்சாங்க, யாராவது ஸ்தோத்திரம் பண்ணால் என்ன இப்படி தான் பண்ணணும், அப்படியே இப்படி குனிஞ்சிட்டு தான் ஸ்தோத்திரம். யார் நீங்களா, பிரதரா, ஸ்தோத்திரம். இப்படி தான் குனிஞ்சு தான் அந்த அம்மா என்ன செய்வாங்க. அந்த ஆலயத்தை மறக்காதனால ஒரு நாள் சர்ச்சுக்கு இயேசு அந்த கூனை பார்த்து அந்த கூனை என்ன செஞ்சார், தொட்டார். அந்த கூன் நிமிர்ந்தது. ஆபிரகாமின் குமார்த்தி, விண்ணை பார்த்து நடக்க வேண்டிய அவள் மண்ணை பார்த்து நடந்து கொண்டிருக்கான்னு சொல்லி
அவளை பார்த்து ஆண்டவர் மனதுருகி அந்த கூணு எலும்பில் இருக்கிற பிரச்சனை என்ன செஞ்சது? மாறினதை பார்க்குறோம். அப்போ ஒரு வேளை சில பலவீனத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். எந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்தை மத்தியில் ஆலயத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் வந்து பாருங்கள், தொடர்ந்து வந்து பாருங்கள். அந்த அம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கூன நிமிர்ந்த உதவி செய்த தேவன் உங்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயம் தருவார். ஒரு அலையிலையா சொல்லாமா? சரி, கடைசியாக ஒன்று சொல்லி, நிறையா சொல்லலாம், கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 7 கடைசியாக ஒன்று சொல்லி மட்டும் முடிச்சிடலாம். அந்த ஒரு 5 காரியம் போதுன்னு. நிறையா இருக்குது பைபிளில், சாகிற வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது. ஓகே, 1 கொரிந்தியர் 7, 2 கொரிந்தியர் அல்ல, 1 கொரிந்தியர் 7 1 2 மட்டும் வாசிங்க. ஆ ஆ ஸ்திரியை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது, ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு, கவனிக்கிறீங்களா, அவனவன் தன் 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 சொந்த மனைவியையும் அவள் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் அந்த சுய சரீரத்துக்கு மனைவி அதிகாரி அல்ல, மனைவியினுடைய சரீரத்திற்கு புருஷனே அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு புருஷனும் அதிகாரி அல்ல, மனைவி தான் அந்த புருஷனுடைய சரீரத்துக்கு அதிகாரி. இப்படிலாம் சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். நல்லா கவனிங்க, எப்படி பிரியணும்னு போட்டிருக்கு பாருங்க. ஒரு உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடி இருவரும் ஒரு சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்க. இப்போ கடைசி ஜெப குறிப்பில் நான் என்ன நிறையா சொல்லலாம், இதோட முடிக்கிறேன். என்னன்னா, கணவன் மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவரை விட்டு ஒருவர் என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும்? பிரதர், புருஷன்மார்களே மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன செய்யணும்? சில காலம் ஒரு உபவாசம், ஊருக்கு போயிட்டு வரேன், இல்லை மனைவி அனுமதியோட ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறேன், இப்படி சம்மதத்தால் அன்றி ஒருவர் விட்டு ஒருவர் பிரியக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் என்ன செய்யுங்க? கூடி வாழ. அப்போ விவாகம் என்பது ஒரு உடன்படிக்கை. அப்போ சாகிற வரைக்கும் மனைவி விட்டு கணவன் பிரியக்கூடாது, கணவனை விட்டு மனைவி பிரியக்கூடாது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கடைசி காலத்தில் டிவோர்ஸ் நடக்குது. ஆனால் ஆண்டவர், அது விவாக உடன்படிக்கை, விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது. அப்போ பிரியக்கூடாது. டிவோர்ஸை கத்தர் வெறுக்கிறார், டைவர்ஸை கத்தர் வெறுக்கிறார், விவாகரத்தை கத்தர் வெறுக்கிறார். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பது தான் ஆண்டவருடைய பிரமாணம். கடைசி வரைக்கும் சில கருத்து வேறுபாடு வரலாம், கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் பிரிய என்ன செய்யக்கூடாது? ஒரு விட்டு என்ன சாகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? அது பிரியக்கூடாது. சாகிற வரைக்கும் செய்ய வேண்டிய அநேக காரியங்களில் இதுவும் ஒன்று. அப்போ பிரியாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணும்? அன்பாக இருக்கணும். இப்போ கணவன் மனைவி மேலே அன்பாக இருக்கணும், மனைவி கணவன் மேலே அன்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் பெரிய வாய்ப்பே கிடையாது. அதே போல் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். எல்லார்ட்டையும் குறை இருக்குது. சில நேரம் கணவன்கிட்ட குறை இருக்கும், மனைவி மன்னிக்கணும், ஒரு சொன்னானேன்னு. சில நேரம் மனைவியிட தவறு இருக்கும், கணவன் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இப்படி ஒருவருக்கொருவர் மன்னிச்சாங்கன்னா அந்த குடும்பத்தில் டிவோர்ஸ் வராது. ஒரு அலையிலையா சொல்லாமா?
நிச்சயமாக எழுதி கொள்ளுங்க. இன்னைக்கு மன்னிக்காதனால தான் ஈகோ, நான் பெரியவன் நீ பெரியவன், நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அநேக குடும்பங்களை கணவன் மனைவி பிரிவுக்கு காரணம் இந்த மன்னிக்காத தன்மை தான், விட்டு கொடுக்காத தன்மை தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாத தன்மை தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி புரிந்து கொள்ளாத தன்மை தான், ஒருவருக்கு ஒரு கடமைகளை செய்யாததான். இப்போ படித்தோம்ல, புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். கணவன் அந்த சுய சரீரத்துக்கு அதிகாரி இல்லை, மனைவி தான் அதிகாரி. மனைவி சுய சரீரத்துக்கு அதிகாரி இல்லை, கணவன் தான் அந்த சரீரத்துக்கு அதிகாரி. சில காலம் உபவாசம், சில காலம் பிரிந்திருக்க சம்மதத்தோடு இந்த ஊருக்கு போயிட்டு வரேன், இத்தனை நாள் ஆகும், இப்படி நியாயமான காரணத்தை தவிர எக்காரணத்தை கொண்டு கணவன் மனைவி என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. அது உடன்படிக்கை சாகிற வரைக்கும். அப்போ இப்படி இருக்கும்போது, ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கும்போது, விட்டு கொடுக்கும்போது, புரிஞ்சிக்கும் போது, ஒருவருக்கொருவர் கனப்படுத்தும் போது, ஒருவருக்கொருவர் மேன்மைப்படுத்தும் போது, ஒருவருக்கு ஒரு என்கரேஜ், ஒருவருக்கு ஒரு பாராட்டும் போது, இப்படிலாம் இந்த காரியம்லாம் செஞ்சால் நிச்சயம் அந்த குடும்பத்தில் பிரிவினை வரவே வராது. இப்போ சாகிற வரைக்கும், தள்ளாடுற வயசு வரைக்கும், ஆபிரகாம் பாருங்க, அந்த மனைவி தள்ளாடுற வயசு வரைக்கும் பிரியலை, சாராளை விட்டு பிரியலை, அடக்கம் பண்ணுறதை பார்க்குறோம். இப்படி பரிசுத்தவான்களாம் நல்லா சாட்சியாக இருந்திருக்கிறார்கள். அப்போ கணவன் மனைவி பிரியாது இருக்கணும். அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அப்படியே பைபிளை மூடிட்டு வலது கரத்தை உயர்த்தலாமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். உயிரோடு இருக்கிற வரை, சாகிற வரைக்கும் நாம் செய்ய வேண்டியது, நம்ம கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கணும். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி அப்படின்னு நினச்சி பார்ப்போம். நம்ம சாகிற வரைக்கும் வேதம் வாசித்து தியானிக்க வேண்டும். நம்ம வாய்ஸ் நாட்கள் முடிகிற வரை ஜெபம் செய்ய வேண்டும். 3வது. 4வது, ஆயுசு நாட்கள் முடிகிற வரை ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். கடைசியாக 5வது, கணவன் மனைவி சாகிற வரைக்கும் ஒருவர் விட்டு மரணமே அன்றி வேற ஒன்றும் பிரியக்கூடாதுன்னு சொல்லி விவாக உடன்படிக்கையில் நம்ம தீர்மானம் எடுத்திருக்கிறோமே, அதை கடைசி வரை நிறைவேற்ற வேண்டும். அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்கு வந்திருக்கிற பிரதர்கள் இந்த 5 காரியத்தை செய்கிறார்கள் அப்பா. இன்னும் இதை வாழ்நாள் இறுதி வரை இந்த 5 காரியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த 5 காரியத்தில் ஏதாவது சில குறைகள் இருந்தால் பிள்ளைகள் சரி செய்து ஆண்டவரே கடந்து வந்த பாதையை மறக்காதபடி நினைக்கவும், டெய்லி வேதம் வாசித்து தியானித்து ஆராய்ந்து பார்க்கவும், ஆண்டவரே டெய்லி ஜெபம் பண்ணவும், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு வரவும், இடைப்பட்ட நாட்களில் ஆலய காரியங்களில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, இடைப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவரே கூட்டங்கள் இருக்கும்போது, அந்தந்த கூட்டங்கள் இருக்கும்போது கலந்து கொள்ளவும் கிருபை தார். வாழ்நாள் இறுதி வரை கணவன் மனைவி அந்த விவாக உடன்படிக்கையில் உறுதியாக இருக்க, பிரியாமல் இருக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய இந்திய தேசத்தில் அநேக குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது. அந்த பிரிந்திருக்கிற குடும்பங்களெல்லாம் கருத்து வேற்றுமை காரணமாக பிரிந்திருக்கிறார்கள் அப்பா. ஒருவர் தவறை ஒருவர் உணர்ந்து அன்பை செலுத்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி விட்டு கொடுத்து ஆண்டவரே மறுபடி கூடி வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்கிற குடும்பங்களை இணைத்து மீண்டும் இன்னும் ஒரு சில குடும்பங்கள் பிரிந்திருக்கிற குடும்பங்கள், தேசத்தில் குறிந்து பிரிந்திருக்கிற குடும்பங்களை இணைக்கும்படியா ஜெபிக்கிறோம். திருச்சபைக்கு வருகிற எல்லா குடும்பங்கள் கடைசி வரை பிரியாது இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் அங்கே வந்திருக்கிற சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை, பெரியோர்களை எல்லாரையும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இப்பொழுது ஆலயத்தில் வந்து ஜெபிக்க பிள்ளைகள் பேர் எழுதி கொடுத்து கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆலயத்தை ஒருபோதும் நாங்கள் மறக்கக்கூடாது அப்பா. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை தாங்க. பிள்ளைகள் படித்திருக்கிறாங்க ஆண்டவரே, பாஸ் பண்ணியிருக்காங்க, +2 இன்னும் 10th நல்லா பாஸ் பண்ண, மேல் படிப்பு ஆசீர்வதிங்க. காலேஜில் எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்கிறது, பிள்ளைகள் எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வருகிற 29ஆம் தேதி விமலா சிஸ்டருடைய மகன் திருமணம் நடைபெற இருக்கிறது. வர நாட்கள் அவங்களாம் ரிச்சிங்க அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு சகோதரி வராங்க ஆண்டவரே, நிர்மலா குடும்பம் மற்றும் எல்லாம் அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்துகிற ஆலயத்துக்கு செல்ல உதவி செய்யுங்க.
ஆண்டவரே, எங்களை திருச்சபைக்கு வருகிற எல்லா குடும்பங்களையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க, தனித்தனியாக ஆசீர்வதிங்க, குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் தாங்க அப்பா. கை செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க, தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, பிஸ்னஸை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் எல்லாத்தையும் கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்த கொள்ளுங்க அப்பா. எல்லாரையும் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் மன விருப்ப வாஞ்சைகள்லாம் கர்த்தர் நிறைவேற்றுங்க. சாகர வரைக்கும் 5 காரியம் மற்றமல்ல, எத்தனையோ காரியத்தை வைத்திருக்கிறேன். நேரத்தை கருதி 5 காரியத்தை நாங்கள் தியானித்தோம். இந்த 5 காரியத்தில் உறுதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்படியே உட்காருங்க.